கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்தொழி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாக இருந்ததான யாக்கோபு அவர் ஒரு பொதுவான நிருபத்தை எழுதியிருக்கிறார். அந்த நிருபத்தில் அவர் சொன்னதான ஒரு ஆலோசனையை நான் இந்த நேரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பல காரியங்களை இந்த யாக்கோபின் நிருபத்தில் சொல்லியிருக்கிறார். சோதனையை குறித்து சொல்லியிருக்கிறார், தாழ்மையை குறித்து சொல்லியிருக்கிறார், அநேக காரியங்கள் இருக்கிறது. அதில் இந்த நாளில் கூட அவர் சொல்லுகிறதான காரியம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் அதிகமான கிருபையை அளித்திருக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. இந்த இடத்துல இந்த வசனத்தை பார்க்கின்ற வேளையில் தேவன் அதிகமான கிருபை அளிக்கிறார். பாவம் எங்கு பெறுகிறதோ அங்கு அதிகமான கிருபை அளிக்கிறது. தேவனுடைய பாவத்திலிருந்து விலகி ஆண்டவரிடத்தில் வருகிற மக்களுக்கு திரும்பியும் பாவத்தில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவர் அவர்களை காத்து கிருபையை அதிகமாக தருகிறார். இந்த வேளையில் இந்த வசனம் சொல்கிறது, அவர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் உள்ளவருக்கோ கிருபையை அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் இந்த தாழ்மையின் ஆவி இருக்கும் என்று சொன்னால் அவருடைய கிருபையை நாம் அனுதினம் பெற்றுக்கொள்வோம். அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக சொல்லுகிற வேளையில் ஆகையால் நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்திருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு நமக்கு கொடுக்கிறதான பிரச்சனைகள், நெருக்கடிகள், இவைகளை எல்லாம் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரே ஒரு ஆலோசனை இந்த யாக்கோபின் புத்தகத்தின் மூலமாக பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். ஆகவே அதிக கிருபையை பெற்றுக்கொண்டதான மக்களாகிய நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய அன்புக்கும் அவருடைய கிருபைக்கும் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும் பொழுது நாம் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஆவியுடையவர்களாய் காணப்படுவோம். கீழ்ப்படிந்து காணப்படுவோம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். எல்லா சூழ்நிலையிலும் அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் பின்னங்கால் பிடரையில் படும்படியாக நம்மை விட்டு தெரித்து ஓடிப்போவான் என்று ஒரு வார்த்தையில் மொழியாக்கத்தில் சொல்லப்படுகிறது. அவன் ஓடிப்போவான் என்று சொன்னால் எப்படி ஓடிப்போவான்? அவனுடைய பின்னங்கால் பிடரையில் பட்டு அந்த ஒரு வேகத்தில் ஓடி நம்மை விட்டு மறைந்து போவான். நாம் செய்ய வேண்டியது எல்லாமே தாழ்மையாக இருக்க வேண்டும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற வேளையில் நாம் அதிக கிருபைகளை பெற்று பிசாசு எதிர்த்து நிற்போம். கிருபை உள்ளவர்களுக்கு அவர் அதிக கிருபையை கொடுக்கிறார். இந்த நாளிலே அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோமா? நல்ல ஆண்டவரே, இந்த யாக்கோபு நிருபத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அதிக கிருபையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே தாழ்மையுள்ளவர்களாக இருக்க தாழ்மையின் ஆவியை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே பிசாசுக்கு எதிர்த்து நிற்கத்தக்க திராணி உள்ளவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.